ஏண்டா கிழட்டு பயலே, உனக்கு சின்ன பொண்ணு கேக்குதா? இந்த வயசுல உனக்கு இன்னொரு கல்யாணமா? அதுவும் சின்ன பொண்ணா பார்த்து. உனக்கே இது அநியாயமா தெரியல? ஒரு பதவிக்காகவும் ஒரு கௌரவத்துக்காகவும் நீ எதை வேணாலும் செய்ய துணிவியா? அவ என்னோட வாசுகிடா. என்ன மீறி என் வாசுகி கழுத்துல உன்னால தாலி கட்டிட முடியுமா? அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னோட வயசுக்கு உனக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் புகட்டுறேன். கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அசுரனின் முல்லைக்கொடி பகுதி 11. இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கதைக்குள்ள புதுசாக நுழையிறவங்க அந்த கதைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கதைக்குள்ள வாங்க. அப்போதான் கதை உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். பாண்டியனும் அதை புரிந்து கொண்டு நகைத்தான். வாசுகி, என்னங்க வர வர பாண்டியன் சரியா சாப்பிட்றது இல்லை என்று புதிதாய் ஆரம்பித்தாள். உடனே சோழனும் சேரனும் சுதாரித்து கொண்டனர். என்ன இது புதுசா என்பது போல வாசுகியை பார்த்தான் பாண்டியன். என்னடா அண்ணி சொல்றது உண்மையா என்று ஆது கேட்கவும், அவனை என்ன கேட்கிறீங்க? நான் தான் சொல்றேனே, அதான் இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச பூரி செய்ய சொன்னேன். இந்தா பாண்டியா, இன்னும் 2 சாப்பிடு என்றாள். பாசமாக தன் கணவனிடம் ஆரம்பித்து கொழுந்தனிடம் முடித்தாள். நிஜமாவா அண்ணி என்றான் பாண்டியன். ஆமா, உனக்கு ப்ராஜெக்ட் வேற நடக்குது. எப்ப பார் பிஸியாவே இருக்க, சரியா சாப்பிட்றதே இல்லை. கண்ணாடி பாரு, ஒரு சுத்து இழைச்சு போயிட்ட என்றாள் நிஜ அக்கறையோடு. அப்படியா என்பது போல சேரனும் சோழனும் பார்த்து கொண்டனர். ஆனால் பாண்டியனோ, இருக்குமோ, அதான் காலையில டிஷர்ட் கூட கொஞ்சம் லூஸா இருந்த மாதிரி இருந்துச்சோ, ச, இந்த அன்னைக்குத்தான் நம்ம மேல எவ்வளோ பாசம் என்று எண்ணினான். அவன் முகத்தை வைத்தே கவிழ்ந்து விட்டான் என்று நினைத்தாள் வாசுகி. மவனே, என்னையவா கிண்டல் பண்றையா? இருக்கு உனக்கு என்று எண்ணிக்கொண்டு இன்னும் 2 சாப்பிடு என்று அதட்டினாள். மேலும், அண்ணி முடியல, உங்க பாசத்திலேயே வயிறு மனசு 2ம் நிரம்பி வழியுது என்றான். அப்புறம் பாண்டியா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா என்றாள் பாவமாக முகம் வைத்து. ஆதித்யன் கூட என்னவென்று கேட்பது போல பார்த்தான். அதன் பிறகுதான் அவனுக்கு புரிந்தது இன்றைக்கு சிக்கியது பாண்டியன் என்று. என்ன அண்ணி, இதை பண்ணுடா பாண்டியான்னு சொன்னா பண்ண போறேன், அதை விட்டு பண்ணுவியான்னு தயக்கமா கேட்கிறீங்க? இது எல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. ஆமா என்றான் அவனும் உரிமையாக. எனக்கு உன்னைய பத்தி தெரியும்டா, அதான் உன்கிட்ட கேட்டேன். இல்ல, வீட்டில் இத்தனை தடி இல்லை இத்தனை பேர் இருக்கும்போது உன்கிட்ட வந்து கேட்பேனா என்றாள் பாண்டியனை பெருமையாக பார்த்து. சொல்லுங்க அண்ணி, நான் என்ன செய்யணும்? இல்லை, உனக்கு தான் இந்த துணி வகை அது இது எல்லாம் தெரியுமே. நீ தான் டெக்ஸ்டைல் என்ஜினியர்ல. அதுவும் இல்லாமல் உனக்கே தெரியும்ல, என்னால் எங்கேயும் வெளியவும் போக முடியாது. ஸோ நீ தான் இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணும் என்று பயங்கர பீடிகை போட்டாள். அட அண்ணி, ஏன் இவ்வளோ தயக்கம்? தாராளமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்றான். அப்படியா, ஒரு நிமிஷம் இரு என்று கூறிவிட்டு வேகமாக அவர்களது அறை நோக்கி ஓடினாள். சென்ற வேகத்தில் திரும்பியும் வந்தாள். இங்கே பாரு பாண்டியா, என் கர்ச்சீஃப் ஓரத்தில் கிழிஞ்சிடுச்சு. உனக்கு தான் இந்த மெட்டீரியல்ஸ் பற்றி எல்லாம் தெரியும்ல, அதான் இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்ட என்று நீட்டினாள். பாண்டியனை தவிர மற்ற அனைவரும் பலமாக சிரித்தனர். பாண்டியனும் பாவமாக பார்த்தான். ஏன் அண்ணி, ஏன்? நல்லாதானே போயிட்டுருக்கு, இது எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை என்றான் அழாத குறையாக. அதான் பாண்டியா, சரி பண்ணி கொடுன்னு உன்கிட்ட கேட்கிறேன் என்றாள் மீண்டும். அண்ணி ப்ளீஸ், உங்கள் காலில் கூட விழற என்று குனியவும், சரி சரி பொழைச்சுப்போ என்று விட்டாள். சோழன், ஏன் அண்ணி, எப்பயுமே உங்கள் டார்கெட் நானும் பாண்டியனும் தானா? இந்த சேரன் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டானா என்று அவனை இதில் இழுத்தான். அதானே என்பது போல பார்த்தான் பாண்டியன். ஆனால் இந்த கேள்விக்கு பதில் சேரனிடம் இருந்து வந்தது. டே அண்ணா, ஏன் உனக்கு இந்த கொலவெறி? நீங்கள் 2 பேராவது எப்பவாவது தான் சிக்கிறீங்க, ஆனால் நான் தான் எப்பவுமே சிக்கிறேன். அது தெரியாமல் பேசாதீங்கடா என்றான். என்னடா சொல்கிற என்றனர் மற்ற 3 அண்ணன்களும். ஆமாம், டெய்லி ஈவினிங் அண்ணி எனக்கு பாடம் சொல்லித்தர்றேன்னு பாடா படுத்துறாங்க என்றான் துன்பம் நிறைந்த குரலில். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று பாண்டியனும் சோழனும் ஒரு குரலில் கூறவும் அங்கே மீண்டும் ஒரு சந்தோஷ அலை பரவியது. இப்படி இங்கே ஆதித்யனின் குடும்பத்தில் மகிழ்ச்சி மழை பொழிந்து கொண்டு இருக்க, அங்கே அசோக்கோ மனதில் அடக்கமாட்டாத ஆக்ரோஷத்துடன் இருந்தான். கூண்டில் சுற்றித் திரியும் புலி போல வீட்டில் நடந்து கொண்டு இருந்தான். முகம் கருத்து, கண்கள் சிவந்து இருந்தன. அங்கும் இங்கும் ஏதோ யோசனையோடு நடந்து கொண்டு இருந்தான்.
மனதில் கட்டுக்கடுங்காத கோபம் இருப்பது அவனை பார்த்தாலே யாரும் கூறிவிடுவர். என்ன தைரியம் அவனுக்கு? அவன் மட்டும் என் கண் முன்னால வரட்டும், அப்புறம் இருக்கு. இந்த அசோக் யாருன்னு தெரியாம விளையாடி பார்க்கறான். நேரா வர பயந்துக்கிட்டு பின்னால நின்று எல்லா வேலையும் பார்க்கறான். டேய், நீ மட்டும் என்கிட்ட மாட்டு, அப்புறம் உனக்கு இருக்குடா கச்சேரி. என்கிட்டயே உன் வேலையை காட்டிட்டல்ல, நான் ராஜநாகம்டா, சீண்டினவங்களை கொத்தி கொலை பண்ணாம விடமாட்டேன் என்று கண்ணில் சிக்காத அவன் எதிரிக்கு சவால் விட்டு கொண்டு இருந்தான். நேத்ரா, எங்கடி இருக்க? இங்க வா என்று கத்தவும் நடுங்கியபடி அவன் முன்னே வந்து நின்றாள் நேத்ரா. என்னடி அப்படியே பயந்து நடுங்கிற மாதிரி படம் காட்டுற? போய் உன் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வா என்று நேத்ராவை பிடித்து தள்ளினான். அவளோ சுவற்றில் இடித்து விடாதவாறு நகர்ந்து எதுக்குங்க என்றாள் மெல்ல. என்ன எதுக்குன்னா கேள்வி கேட்கிற என்று கேட்டபடி பட்டென்று ஒரு அறை விட்டான். அவளோ பாவமாக பார்த்தாள். எதுக்குன்னு தானே கேட்டேன் என்றாள் மெல்ல கண்ணீருடன். ஏன் எதுக்குன்னு உன்கிட்ட காரணம் சொன்னாதான் கொடுப்பியோ? நகை வாங்கி தரும்போது எதுக்குன்னு கேட்டையா? இல்லையே, இப்ப மட்டும் ஏன் கேட்கிற? போய் எடுத்துக்கிட்டு வா என்று மீண்டும் தள்ளினான். நேத்ரா சென்ற பிறகு தன் கைபேசியில் டேய் மாணிக்கம், வீட்டுக்கு வா, உடனே என்று அதிகாரமாக பேசினான். துரை ஏன்னு சொன்னாதா வருவீங்களோ? கிளம்பி வான்னு கூப்பிட்டா உடனே வரணும், புரியுதா என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டான். நாய்ங்க, என்கிட்ட பிச்சை காசு வாங்குறவனெல்லாம் கேள்வி கேட்கிறான். வரட்டும். என் நேரம். இந்த பேங்க்ல இப்ப பார்த்தா எல்லா வேலையும் நிறுத்தணும். இங்க மட்டும்தான் ஒரு கணக்கு வெளியே தெரியாம வச்சு இருக்கேன். அதுக்கும் இப்படியா வேட்டு வரணும் என்று தன் போக்கில் பேசிக்கொண்டு இருந்தவனை என்னங்க என்று நேத்ராவின் பலகீனமான குரல் திரும்ப வைத்தது. அவள் கையில் இருந்த நகைப்பெட்டியை பார்த்ததும் புன்னகைத்தவன் கொடு என்று பிடுங்காத குறையாக பிடுங்கினான். என்று நகையை பார்த்து மனதில் கணக்கு போட்டவன் எப்படியும் 2 கோடி தேரும் என்று கூறிக்கொண்டே மாணிக்கத்தின் வரவுக்காக காத்து இருந்தான். நேத்ரா அங்கேயே நகராமல் நிற்கவும், என்னடி உன் வேலை முடிஞ்சதில்ல, அப்புறம் என்ன நிக்கிற? போ, இல்ல இன்னொரு அடி வேணுமா என்று அரட்டவும் வேகமாக தன் நடையை காட்டினாள். சிறிது நேரத்தில் மாணிக்கம் வரவும் அவனுக்கு ஆரம்பித்தது மண்டகப்படி. என்னடா மாணிக்கம், முன்னெல்லாம் காலங்காத்தால வீட்டு வாசல நாய் மாதிரி நின்னுக்கிட்டு இருப்ப, இப்ப துரைக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாதான் வர. என்னடா, என்ன விஷயம் என்றான் ஒரு மாதிரி. ஐயோ அண்ணன், அப்படியெல்லாம் இல்லைங்க அண்ணன், உங்க உப்பு தின்னு வளர்ந்தவண்ணா, வீட்டுல சம்சாரத்துக்கு கொஞ்சம் முடியல, அதான் வரல என்றான் மிக பணிவாக. என்னவோ சொல்ற, ஆனா வேற மாதிரி ஏதாவது நான் கேள்விப்பட்டேன், உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் தெரியும்ல. இல்லைண்ண, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நான் கடைசி வரைக்கும் உங்க நன்மைக்குத்தான் வேலை செய்வேன் என்றான் தன் 2 கைகளையும் கட்டிக்கொண்டு. அதனால தாண்டா நான் எந்த வேலைனாலும் முன்னைய கூப்பிடுறது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்று கூறிவிட்டு யாரும் தன்னை கவனிக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, இந்த நகையெல்லாம் போய் நம்ம பாய்கிட்ட கொடுத்துடு. அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு இதுவே அதிகம்னு சொல்லு. அப்புறம் இன்னும் ஒரு 2 நாள்ல சரக்கு எல்லாம் நேரா குடோனுக்கு வந்துடும்னு சொல்லு என்றான் கட்டளையிடும் குரலில். அதை பார்த்து மாணிக்கம் திகைத்தவனாய், அண்ணே என்னென்ன நகையெல்லாம் கொடுக்கறீங்க என்றான் தயக்கமாய். எல்லாம் என் நேரம்டா. அந்த ஜோசியர் சொன்னதை மட்டும் நான் செஞ்சு இருந்தேன்னா இப்போ என் நிலைமையே வேற. மயில் இறகு போடும்னு காத்து இருந்ததுதான் தப்பா போச்சு. சரி, அதையெல்லாம் விடு. முதல்ல போய் இதை கொடுத்துட்டு வா. அப்புறம் நான் பீச் ஹவுஸ்ல இருக்கேன், அங்க வந்து சேரு என்றான். மாணிக்கமும் சரி என்று கூறிவிட்டு அசோக் கூறிய வேலையை செய்ய சென்றான். அசோக் கூறியதையும் செய்தான். ஆதித்யனிடம் தான் வாங்கிய பணத்திற்கும் விசுவாசமாக இருந்தான். முதல் வேளையாக அசோக்கின் அந்த குடோன் முகவரியை ஆதித்யனுக்கு குறுந்தகவலில் அனுப்பி வைத்தான். ஆதித்யனும் பதில் அனுப்பினான், தன்னை மாலை வந்து அலுவலகத்தில் சந்திக்கும்படி. இப்படியாக தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனிக்காமல் அசோக் அங்கே கடற்கரை வீட்டில் உல்லாசமாக பொழுதை கழித்தான். அவனை விட 10-15 வயது சிறு பெண்ணுடன் மாணிக்கம் நன்றாக அறிந்து வைத்து இருந்தான். அசோக் கடற்கரை வீட்டிற்கு செல்வது என்றால் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடோடுதான் செல்வான் என்று. ஆகையால் அவன் கூறிய வேலைகளை முடித்துக்கொண்டு அசோக்குக்கு அழைத்தான். அண்ணே, நீங்க சொன்ன வேலை முடிஞ்சுது. சரி, நான் சொன்ன இடத்துல தான் இருக்கேன், அங்கவா என்றான் அசோக். இல்லைண்ண, அது டேய், எல்லாம் முடிஞ்சுது, வா, கொஞ்சம் பேசணும். அப்புறம் உன்னைய யாரும் பார்க்கலையே. இல்லைண்ண, நான் வரேன் என்று கூறிவிட்டு முதல் வேளையாக தன் அலைபேசியில் இருந்த குறுந்தகவல்களை எல்லாம் அளித்தான். அங்கே கடற்கரை வீட்டில் என்னடா, ஏன் இப்படி தயக்கமா வர? அந்த குட்டி அப்பவே போயிடுச்சு.
செம பீசுடா, மொசக்குட்டி மாதிரி என்று உல்லாசமாக சிரித்தான் அசோக். மாணிக்கமோ மனதில் அந்த பொண்ணுக்கு இவர் மக வயசு இருக்குமா, இவருக்கே 50 போகுது, இதுல இந்த கூத்து என்று எண்ணியபடி அவனும் சந்தோஷமாக சிரிப்பது போல சிரித்தான். என்னடா அந்த பாய் என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லல அண்ணன், அப்புறம் ஒரு தகவல் வந்து இருக்கு என்று தலையை சொரிந்தான். என்னடா, என்ன தகவல்? அந்த ஆடிட்டர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடுச்சா என்று கேட்கும் பொழுதே அசோக்கின் கண்களில் ஒரு வெறி இருந்ததை மாணிக்கம் உணர்ந்தான். இல்லண்ண, அவங்கள பத்தி எந்த தகவலும் இல்லை. ஆனா நம்ம ஐயா நாளைக்கு சாயங்காலம் நீங்க நம்ம வீட்டுக்கு வராராம். என்னடா சொல்ற என்று அதிர்ந்து கேட்டான் அசோக். ஆமா அண்ணன், இப்பதான் ஐயாவோட டிரைவர் ஃபோன் பண்ணாப்ல. டேய், இப்ப ஏண்டா அந்த ஆளு வரா? சே, இன்னும் 2 நாள்ல நம்ம சரக்கு கை மாத்தணுமேடா. எங்க அப்பா வீட்டுல இருந்தா என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ளுவானே என்று சுவற்றில் ஓங்கி ஒரு குத்து குத்தினான். இல்லண்ண, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்போதைக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சிடலாம். சரி சரி விடு, இது என்ன எனக்கு புதுசா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்று அவனிடம் அசோக் ரகசியமாய் கூறவும் மாணிக்கம் திகைத்து போய் பார்த்தான். என்னடா பார்க்குற? எல்லாம் சரியா நடக்கணும். போய் ஆக வேண்டியதை பார். இப்போதைக்கு இது வெளியே தெரிய வேண்டாம் என்று கூறி அவனை அனுப்பி வைத்தான். அசோக் கூறியதை கேட்டு மாணிக்கம், என்ன மனுஷன் இவன், சி, இவனை போட்டு கொடுக்கறதுல தப்பே இல்லை. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அவன் பொண்ணையே பலி கொடுக்க பார்க்கறானே என்று எண்ணிக்கொண்டு மாலை ஆதித்யனை சந்திக்க காத்து இருந்தான். மாணிக்கம் வரும்பொழுது தன்னோடு குமாரன் இருந்ததால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான் ஆதி. உடனே தன் நண்பனுக்கும் அழைத்து விஷயத்தை கூறவும் அவனும் வருவதாய் ஒப்புக்கொண்டான். மாணிக்கம் கூறிய விஷயங்களை கேட்டு ஆதித்யன் குமார் இருவரின் முகமும் கோபத்தில் ஜொலித்தன. என்ன மாணிக்கம் சொல்லறீங்க? இன்னும் 2 நாள்ல எப்படி இதையெல்லாம் அவனால செய்ய முடியும்? நான் அவனோட எல்லா பணப்புழக்கத்தையும் முடக்கி வச்சு இருக்கேனே என்று சற்றே கோபமாக விசாரித்தான் ஆதி. சார், நீங்க சொல்றதையெல்லாம் சரிதான். ஆனா அவர் பொண்டாட்டி கிட்ட நகையை எல்லாம் வாங்கி செட்டில் பண்ண வேண்டியவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்று அவன் கூற தயங்கவும், குமார், நீங்க எங்களை நம்பி எது வேணும்னாலும் சொல்லலாம், உங்க பேர் வெளியே வராது என்று தைரியம் கொடுக்கவும், சார், நான் அவன் கூட சேர்ந்து எல்லா கெட்ட காரியமும் பண்ணி இருக்கேன். ஆனா அவன் எப்ப செஞ்ச புண்ணியமோ நேத்ராமா அவனுக்கு பொண்டாட்டியா வந்தது. அப்புறம் அவங்க பொண்ணு காவேரி தங்கமான பொண்ணு சார். சின்ன வயசுல இருந்து நான் தான் தூக்கி வளர்த்தேன். கடைசியில அந்த பொண்ணையே பலி கொடுக்க துணிஞ்சிட்டான் சார். அதான் என்னால தாங்கவே முடியல என்றான் மாணிக்கம். இதை கேட்டு நண்பர்கள் இருவரும் வாட் என்று அதிர்ந்து கேட்டனர். ஆமா சார், இன்னைக்கு காலையில தான் இந்த விஷயத்த முடிவு பண்ணி சொன்னான். எனக்கு மனசே ஆறல. படுபாவி, யாராவது இப்படி பணத்துக்காக சொந்த பொண்ணையே படுகுழியில தள்ளுவாங்களா சார் என்று மாணிக்கம் நிஜமான வருத்தத்தோடு பேசவும், சரி மாணிக்கம், என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை நாங்க பார்த்துக்கிறோம். ஆனா அப்பப்போ அசோக் பத்தி எனக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருங்க என்று கூறிவிட்டு தன் மேஜையில் இருந்து ஒரு பணக்கட்டை எடுத்து கொடுத்தான் ஆதித்யன். அதை பார்த்து, வேண்டாம் சார், நான் இதை இப்போ காவேரி பாப்பாக்காகத்தான் பண்ணறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். ஆதியும் குமாரும் தாங்கள் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்தனர். குமார், ஆதி, மினிஸ்டர் நாளைக்கு சரியா இங்க 6 மணி ஃப்ளைட்ல லேண்ட் ஆகிறாரு. ஆனா சாயங்காலமாத்தான் அவர் மகன் வீட்டுக்கு போறாரு. அதுக்கு முன்ன அவரை நம்ம சந்திக்கணும். ஆதி, நீ சொல்றது சரிடா. இன்னைக்கு அந்த குடோனுக்கு உன் ஆளுங்களை அனுப்பி என்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்லு. அப்புறம் என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நம்ம மினிஸ்டரை பார்க்கணும். இப்படியாக இரு நண்பர்களும் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டு இருந்தனர். அங்கே வீட்டில் வாசுகியோ பொழுது போகாமல் நேரத்தை நெட்டி தள்ளி கொண்டு இருந்தாள். ச்சே, இப்படியா? பொழுதே போகல. இந்த ஆது பழைய ஆல்பம் எல்லாம் எங்கேயோ இருக்குன்னு சொன்னானே என்று அவர்களது அறையில் இருக்கும் அலமாரிகள் அனைத்தையும் மீண்டும் திறந்து பார்க்க ஆரம்பித்தாள். அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தான் ஒரு அலமாரியினுள்ளே ஒரு சிறு பெட்டி மட்டும் அவளது கண்ணில் வித்தியாசமாக பட்டது. அதை திறந்து பார்த்தாள். ஆனால் திறக்க முடியவில்லை. அப்பெட்டியை இப்புறமும் அப்புறமும் திருப்பி திருப்பி பார்த்தாள். என்ன இது, திறக்க முடியல? இவன் அப்படி என்ன ரகசியம் வச்சு இருக்கா என்று கூறியபடி அப்பெட்டியை உலுக்கினாள். உள்ள ஏதோ இருக்கு போலவே என்று மீண்டும் திறக்க முயற்சித்தாள். ஒரு வழியாக பெட்டி திறந்து கொண்டது. அப்பாடி என்று பெருமூச்சு விட்டு உள்ளே பார்த்தால் ஒரு சிறு பொட்டலம் போன்று காகிதம் அழகாக மடித்து வைக்கப்பட்டு இருந்தது. அட, என்ன இது என்று அதை திறந்து பார்த்தவளுக்கு உள்ளே கிடைத்தது ஒரு சாவி. இதென்ன
இந்த லூசு ஏன் சாவியை போய் இப்படி மறைச்சு வச்சு இருக்கான் என்று யோசிக்கும் பொழுதே அவள் மூளையில் பொறி தட்டியது. வேகமாக அந்த சாவியை எடுத்து ஆதி எப்பொழுதும் நோண்டிக்கொண்டு இருக்கும் அந்த அலமாரியை திறந்து பார்த்தாள். முதல் முயற்சி தோல்வியடைந்தது. இரண்டாவது முறையும் துளையினுள்ளே சாவியை விட்டு திருகினாள். அதுவும் தோல்வி. என்ன இது, எல்லாமே இப்படி மக்கர் பண்ணது என்று யோசித்தபடி சாவியை உருவி பார்த்தாள். வரவில்லை. வெளியே சாவியை எடுக்கும் பொருட்டு எதிர்ப்புறமாக சாவியை திருப்பினாள். ஆனால் சாவி வராமல் அலமாரி திறந்தது. உள்ளே இருந்ததோ வெறும் 2 கோப்புகள். ஒன்றின் மீது வாசுகி என்று எழுதப்பட்டு இருந்தது, மற்றொன்றின் மீது அசோக் என்று எழுதியிருந்தது. இரண்டையும் எடுத்து பார்த்தவள் ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து நின்றாள். பின் வேகமாக தங்கள் அறையின் கதவை சாத்திவிட்டு கையில் இருந்த கோப்புகளை ஒவ்வொன்றாக படிக்கத் தொடங்கினாள். ஓ மை காட் என்று கூறியபடி தன் தலையில் கை வைத்து அமர்ந்து இருந்தாள் வாசுகி. அவளுக்கு தான் படித்த அத்தனையும் நிஜமா பொய்யா என்று கூட நம்ப முடியவில்லை. ஏதோ சினிமாவில் பார்ப்பது போல இருந்தது. ஆனால் இது அத்தனையும் தன் வாழ்வில் தனக்கே தெரியாமல் நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயங்கள் என்று தெரிந்த பின்னும் வாசுகியால் நம்ப முடியவில்லை. ஓ ஆது, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்னால தானே இதெல்லாம். உனக்கு ஏண்டா இவ்வளோ தைரியமும் நெஞ்செழுத்தமும்? இவ்வளோ பெரிய ஆபத்துல நீயா வழிய வந்து தலை கொடுத்திருக்கியே என்று தன் கணவனை எண்ணி வருந்தினாள். மீண்டும் தான் படித்தது எல்லாம் அவள் கண்முன்னே காட்சிகளாய் விரிந்தன. என்னதான் வாசுகி அசோக் இருவரின் கோப்புகள் தனித்தனியாய் இருந்தாலும் காட்சிகளும் காரணங்களும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தே இருந்தது. அசோக் அமைச்சர் தர்மதுரையின் ஒரே புதல்வன். ஆனால் தந்தைக்கு நேர்மாறாக இருப்பவன். அவர் வளம் என்றால் இவன் இடம், அவர் கிழக்கு என்றால் இவன் மேற்கு, அவர் நேர்மைக்கு பெயர் போனவர் என்றால் இவன் நேர்மை எந்த கடையில் விற்கிறது என்று கேட்பான். மகன் மீது அமைச்சருக்கும் மிகவும் பாசம். ஆனால் பாசம் இருக்கிறது என்பதற்காக அவனை கண்மூடித்தனமாய் நம்பும் ரகம் இல்லை. அவன் வாழ்க்கைக்கு எது சரியோ அதையே செய்வார். அது அவனுக்கு பிடிக்கிறதா இல்லையா என்ற கவலையெல்லாம் இல்லை. அப்படி எண்ணித்தான் தன் சொந்த தங்கையின் மகளான நேத்ராவை அசோக்கிற்கு திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அசோக்கோ பிறந்ததில் இருந்து மேல்மட்ட வாழ்க்கைக்கு பழகி இருந்தவன். அவனுக்கு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நேத்ராவை சிறிதும் பிடிக்கவில்லை. தந்தையிடம் கூறவும் பயம். எங்கே தன்னை வீட்டை விட்டு வெளியே போக கூறிவிட்டால் பின் இத்தனை பணம் சொத்தையும் யார் அனுபவிப்பது? ஆனால் அமைச்சரோ திருமணம் செய்து வைத்த கையோடு மகனுக்கு ஒரு சிறு தொழிலையும் அமைத்து கொடுத்து, இனிமேல் உன் சொந்த காலில்தான் நீ நிற்க வேண்டும், எந்த காரணம் கொண்டும் தந்தையின் நிழலில் வசிக்கக்கூடாது என்று வேறு வீடு பார்த்து குடித்தனம் வைத்து விட்டார். இத்தனை நாள் வீட்டில் ஒற்றை பிள்ளையாக சகலவிதமான சுகபோகங்களையும் அனுபவித்தவன் இன்று அனைத்தையும் விட்டு தனி வீட்டில் இருப்பது மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தியது. அதற்கு காரணம் இந்த நேத்ரா தன் வாழ்க்கையில் வந்த நேரம்தான் என்று நம்பினான். அன்றிலிருந்து ஆரம்பித்தது நேத்ராவிற்கு 7.5 அடி உதைதான் தினமும். ஆனால் தந்தை வரும் நாள் மட்டும் அவளை நன்றாக வைத்து இருப்பது போல சீராட்டுவான். அவளும் கணவனை காட்டிக் கொடுக்காமல் அமைதி காத்தாள். இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தினான் அசோக். முதல் காரியமாக தன் தந்தையின் முன்னால் நல்ல மனிதன் போல நாடகமாடினான். அதன் பிறகு அவருக்கு தெரியாமல் அவரின் பெயரை வைத்து அரசியல், தொழில், அதிகாரம் என்று கொடிகட்டி பறந்த சில பல பெரிய புள்ளிகளை தன் பக்கம் சாய்த்து கொண்டான். தனக்கும் தன் தந்தைக்கும் நெருக்கமான உறவு இருப்பது போலவும் அவனை கேட்டுத்தான் அமைச்சர் எந்த ஒரு முடிவும் எடுப்பார் என்றும் பிறரை நம்ப வைத்தான். இப்படியாக படிப்படியாக வாழ்வில் முன்னேறினான் குறுக்கு வழியில். தன் தந்தையின் பெயரை கூறிக்கொண்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். கட்ட பஞ்சாயத்து, கல்லூரியில் இடம் வாங்கி கொடுப்பது, இடம் விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் மிரட்டி பணம் பார்ப்பது போன்ற விஷயங்களில் அவனுக்கு பணம் குவிந்தது. ஆனாலும் அவனது பேராசை ஒரு அளவுக்கு மேல் வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்தது. இன்னும் இன்னும் என்ற எண்ணம் அவன் மனதில் வேரூன்றிவிட்டது. நேத்ரா எத்தனையோ எடுத்து சொல்லியும் அவன் கேட்பதாயில்லை. இதற்கு நடுவில் அவளுக்கு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையின் முகத்தை பார்த்தாவது கணவன் மாறுவான் என்று எண்ணியவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆனால் அதன் பிறகுதான் அசோக்கின் அட்டகாசங்கள் எல்லாம் அதிகமாகின. ஒவ்வொன்றையும் குழந்தைக்காக என்று பொறுத்து போக ஆரம்பித்தாள் நேத்ரா. இப்படி ஒரு பக்கம் இருக்க அவனுக்கு ஜோசியன், ஜாதகம், மாய மந்திரம் இதிலெல்லாம் நம்பிக்கை அதிகம். ஒவ்வொரு விஷயத்தையும் தன் ஜாதகம் பார்த்தே செய்வான். அப்படி ஒரு கூறுகெட்ட ஜோசியன் கூறியதன் பலன் தன் 8 வயதே நிரம்பிய மகளை விடுதிக்கு அனுப்பினான். நேத்ராவோ அழுது புலம்பினாள். அசோக்கோ அவளை அடித்து துவைத்தான். என்னைய எவ்வளோ வேணாலும் அடிங்க, கொள்ளுங்க, நான் எதுவும் சொல்லல. ஆனா இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுனா?
இங்க இல்லாத பள்ளிக்கூடமா? ஏங்க இப்படி பண்ணறீங்க? நமக்கு என்ன இங்க ஒன்றும் இல்லையா? வேணாங்க. காவேரி சின்ன பொண்ணு, 8 வயசு தான் ஆகுது. அவளுக்கு என்ன தெரியும்னு ஹாஸ்டல் அனுப்ப போறீங்க என்று அடம் பிடித்தவளின் கன்னத்தில் அவனது விரல்களின் தடம்தான் படிந்தது. தன் தந்தை கேட்டதற்கும் இங்க இருந்தா அதிகமா செல்லம் கொடுக்கிறோம்ப்பா, அவளுக்கு இது நல்லது இல்லை. அதுவும் இல்லாம நமக்கு அரசியல் எதிரிகள் நிறைய. இவளோ நமக்கு ஒரே பொண்ணு. எந்த காரணம் கொண்டும் என் மக இதுல பாதிக்கப்படக்கூடாது என்று நல்லவன் போல பேசி மழுப்பி விட்டான். தான் நினைத்ததை நடத்துவதற்காக அசோக் என்ன வேண்டுமானாலும் செய்வான் என்பதை ஒவ்வொரு செயலிலும் நிரூபித்தான். நேத்ராவோ வாயே திறப்பதில்லை என்று முடிவெடுத்து விட்டாள். இப்படி அளவுக்கு அதிகமாக பணம் புழங்கவும் அனைத்து கெட்ட பழக்கங்களும் அவனது வசம் கொண்டன. மது, மாது, போதை, மருந்து என அனைத்தையும் விட்டு வைக்கவில்லை. சில நேரம் பெண்களை வீட்டிற்கே வரவழைப்பான். அப்பொழுது எல்லாம் நேத்ரா துடிப்பாள். என்னங்க, நம்ம ஒரு பெண்ணை பெத்து வச்சு இருக்கோம், நீங்க இப்படி வீட்டுக்கே கூட்டி வந்து கூத்தடிச்சா எப்படிங்க என்று கதறினாள். என்னடி, எப்ப பாரு பொண்ணை சொல்லியே என்னை அடக்க பாக்குறியா? அதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லை என்று அவன் எகிறினான். ஒரு நாள் விடுமுறைக்கு என்று 2 ஆண்டுகள் கழித்து காவேரி வந்து இருந்தபோதும் இதே போன்றதொரு சம்பவம் நிகழ்ந்தது. ஆனால் காவேரிக்குத்தான் தன் தந்தை தங்கள் வீட்டில் வேறு ஒரு பெண்ணுடன் இருப்பதைக் கண்டு குழம்பினாள். ஆனால் நேத்ராவோ ஏதேதோ காரணம் கூறி மகளை சமாதானம் செய்து விட்டாள். அதன் பின் அசோக்கிடம், இங்க பாருங்க, இனிமே இப்படியெல்லாம் வீட்டுக்கு யாரையும் கூட்டி வராதீங்க, மானம் போகுது, இன்னைக்கு உங்க பொண்ணு பார்த்துட்டா என்று மனதில் உள்ள வேதனையை மறைத்து சற்றே திடமான குரலில் கூறினாள். ஆனால் அவனோ, என்னடி பொண்ணு இருக்காங்கிற திமிரா? நான் சந்தோஷமா இருந்தா ஆத்தாளுக்கும் மகளுக்கும் ஆகாதே. இங்க பாரு, இது என் வீடு, நான் என் இஷ்டத்திற்குத்தான் இருப்பேன், உனக்கு இஷ்டம்னா இரு, இல்ல நடைய கட்டு என்று எகிறினான். இது நான் வாழ வந்த வீடு, நான் ஏன் போகணும்? பொண்டாட்டின்னா நல்லது கெட்டது எடுத்து சொல்லணும். நீங்க என்னவோ பண்ணுங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. என் பொண்ணு வீட்டுக்கு வர நேரம் இங்க நிம்மதி இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும் என்று குரலை உயர்த்தவும், என்னடி விட்டா பேசிக்கிட்டே போற என்று அவளது குரல்வளை பிடித்து நெறித்தான். ஆனால் அவன் தன்னை கொஞ்சே போட்டாலும் இந்த விஷயத்தில் இருந்து பின்வாங்குவதாயில்லை நேத்ரா. பின்னே தன் பெண்ணின் வாழ்வை கெட்டுவிடுமே. வளரும் தளிர் எதை பார்க்கிறதோ, எதை கேட்கிறதோ அதைத்தானே பற்றுகோளாக கொண்டு வளரும். ஒருவேளை தந்தையை கொண்டு மகள் மனம் மாறிவிட்டால் என்ன செய்ய முடியும்? இந்த ஒரு காரணத்திற்காகவே நேத்ரா அசோக்கிடம் மன்றாடினாள். பொறுத்து பொறுத்து பார்த்தவள் ஒரு நிலையில், இங்க பாருங்க, நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, நான் எதுவும் சொல்லல, ஆனா எதுவும் இந்த வீட்டில் நடக்கக்கூடாது. குடிங்க, கூத்தடிங்க, எப்படியோ போங்க, ஆனா என் கண்ணு முன்னாடி எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி நீங்க மீறி பண்ணுனா நான் மாமா கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவேன் என்றாள் திடமாக. என்னடி மிரட்டுறையா என்று அதற்கும் அடித்து துவைத்தான். ஆனால் அதற்கு பிறகு அவன் வீட்டில் எதுவும் வைத்துக் கொள்வது இல்லை. அனைத்துமே அந்த கடற்கரை வீட்டில்தான். பின் நேத்ரா என்ன நினைத்தாலோ, மகளை விடுமுறைக்கு கூட வீட்டிற்கு அழைப்பது இல்லை. இப்படியாக நாட்கள் சென்று கொண்டு இருக்கும் பொழுதுதான் அசோக்கின் தொழில் மேலும் மேலும் விருத்தியடைந்தது. எத்தனை பணம் வந்ததோ அத்தனைக்கு அத்தனை அவன் மனதில் கொடூரமான எண்ணங்களும் தோன்றின. பணம் பணம், அது ஒன்று மட்டுமே அவன் மனதில் இரத்தத்தில் உயிரியல் ஊறிய விஷயமாக இருந்தது. இப்படி அவனுடைய பணத்தின் மீது இருந்த மோகம் கள்ளக்கடத்தல், தன்னிடம் வேலை வாங்கி தருமாறு கேட்டு வருபவர்களில் வயது பெண்கள் இருந்தால் வெளிநாட்டில் விற்பது போன்ற கொடிய செயல்களை செய்ய வைத்தது. ஒரு நாள் அப்படித்தான் அசோக்கை தேடி பாய் வந்தான். என்ன பாய், இவ்வளோ தூரம் என்றான் அசோக். ஒண்ணுமில்லன, ஒரு விஷயம் பேசணும், அதான் நேராவே வந்தேன் என்று தலையை சொரிந்தான். நீ நேராவே வந்திருக்கேனா அது கண்டிப்பா ஏதாவது பெரிய விஷயமாத்தான் இருக்கும். நமக்கு ஒரு வெளிநாட்டு பார்ட்டி தெரியும்ன, பார்ட்டி ஃபாரின்ல பெரிய மருந்து கம்பெனி வச்சிருக்காப்ல, பெரிய புள்ளி வேற என்று பீடிகை போட்டான். மேல சொல்லு. இல்ல, அவர் மருந்து தயாரிக்கிற இடத்துல முதல்ல எலி கோழி இதுக்குத்தான் மருந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஆனா இப்ப ஆளுங்களுக்கும் கொடுத்து டெஸ்ட் பண்ண போறாங்களாம். ஆனா அந்த ஊருக்காரனை இதுல பிடிக்க முடியாது, அதான் நம்ம கிட்ட ஆளு சப்ளை செய்ய முடியுமான்னு கேட்டாப்ல என்று ஒரு வழியாய் கூறி முடித்தான். ஓ சரி, என்ன மருந்து தயாரிப்பு? அது அண்ணன், வெளியே தெரிகிற மாதிரி தயாரிக்கிறது எல்லாம் நல்ல மருந்துங்க தான், ஆனா உள்ள யாருக்கும் தெரியாம போதை மருந்து தயாரிச்சு எல்லா நாடுகளுக்கும் அனுப்புறாங்க. அதுக்குத்தான் ஆள் வேணுமாம், பணம் எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லறான். இதை கேட்டதும் அசோக்கின் மூளை வேகமாக வேலை செய்தது. ஆனால் யோசித்து செயல் வேண்டிய விஷயம் என்பதால், சரி பாய், என்கிட்ட சொல்லிட்டல,
நான் யோசனை பண்ணிட்டு நாளைக்கு உனக்கு என்னான்னு சொல்லறேன் என்று கூறி பாயை அனுப்பிவிட்டான். ஆனால் அவன் சென்ற பிறகும் அசோக்கின் மனம் வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் மீதே பாய்ந்தது. தனக்கு தெரிந்த ஆட்களிடம் இது பற்றி வெளியில் தெரியாதவாறு விசாரித்தான். அவர்களும் இப்படியெல்லாம் வெளிநாட்டில் நடப்பது நிஜம்தான், இதற்கு நல்ல பணம் கிடைக்கும் என்று கூறவும் சலனமே இல்லாமல் முடிவு எடுத்து விட்டான். அன்றிலிருந்து அந்த மருந்து கம்பெனிக்கு இவன்தான் ஆட்கள் சப்ளை செய்வது எல்லாம். தன்னிடம் வேலை கேட்டு இல்லை வேலை வாங்கி தருமாறு கேட்டு வருபவர்களை எல்லாம் வெளிநாட்டு வேலை என்று கூறி ஏமாற்றி அனுப்பி கொண்டு இருந்தான். பாய்க்கு ஒவ்வொரு முறையும் கமிஷன் கொடுத்து விடுவான். அங்கே அவர்களிடம் நிறைய காகிதங்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு கொத்தடிமைகள் போல நடத்த ஆரம்பித்தனர். ஆயுள் முழுவதும் அங்கேயாதான் இருந்தாக வேண்டும், வேறு வழியில்லை. வீட்டினருக்கும் மொத்தமாக இவ்வளோ பணம் வருடத்திற்கு என்று கூறி கொடுத்துவிட்டு இவன் கையெழுத்து வாங்கிவிடுவான். அமைச்சர் தர்மதுரையின் மகன் தர்மத்திற்கு புறம்பாய் நடந்து கொள்ள மாட்டான் என்ற நம்பிக்கையில் இவனிடம் வந்து ஏமாந்தோர் பல பேர். இப்படியாக அவன் அனைத்து மோசமான தொழிலையும் செய்து கொண்டு இருக்க சுமார் 3 மாதங்கள் முன்பு தன் ஆஸ்தான ஜோசியரை காண சென்று இருந்தான். அதே நேரம் வாசுகியின் வீட்டில், ஏய் வாசுகி, எழுந்திரிடி, இன்னும் அசையாம எரும மாதிரி தூங்கு, வேலைக்கு போக வேணாமா என்று காலை 8 மணிக்கு தன் அருமை மகள் வாசுகியை எழுப்பிக் கொண்டு இருந்தான். என்னம்மா ப்ளீஸ், இன்னும் ஒரு 5 நிமிஷம் என்று தூக்கத்தில் கண்களை கூட திறவாமல் கூறினாள் வாசுகி. என்ன இன்னும் 5 நிமிஷமா? 1/2 மணி நேரமா அதைத்தானே சொல்லற? அடி கழுத, எந்திரி என்று முதுகில் ஒரு அடி வைத்தார். சரி சரி போங்க, நான் சாமி கும்பிட்டு எந்திரிக்கிறேன். அடி, உன்னைய நான் பெத்தபடி, சாமி கும்பிடுறேன்னு கண்ணை மூடி அதுக்கும் ஒரு 10 நிமிஷம் தூங்குவேன், எந்திரிக்கிறியா இல்லையா என்று கூறவும் யோகேந்திரன், அட என்னம்மா, தினமும் உங்க 2 பேருக்கும் இதே வேலைதானா? என்னைய என்ன பண்ண சொல்றீங்க? இவ ஒரு நாளாவது சீக்கிரம் முழிச்சு பார்த்திருக்காளா? இதுல மேடம் வேலைக்கு வேற போறா என்று தன் கணவனிடம் கூறிவிட்டு, வாசுகி சமையல் எல்லாம் முடிச்சு வச்சுட்டேன், நீ சீக்கிரம் கிளம்பி சாப்பிட்டுட்டு வேலைக்கு போ, நானும் அப்பாவும் வெளியே ஒரு முக்கியமான வேலையா போறோம் என்று கூறவும் அடித்து பிடித்து எழுந்தாள் வாசுகி. எங்க போறீங்கன்னு கேட்றாதடி, நானே சொல்றேன், உனக்கு ஜாதகம் பார்க்க போறோம், ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கிளம்பு, சாவியை பூட்டி நீ கொண்டு போ, நாங்க இன்னொரு சாவி எடுத்துக்கிட்டு போறோம், பத்ரம் வாசுகி என்று கூறிவிட்டு தன் கணவனை அழைத்தபடி கிளம்பி விட்டார். பார்வதி, இப்ப என்ன அவசரம்னு நீ இன்னைக்கே ஜாதகம் பார்க்க கூட்டி வந்திருக்க என்று கடிதபடி அமர்ந்து இருந்தார் யோகேந்திரன். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? வாசுகிக்கு 25 வயசு ஆக போகுது, அவளுக்கு காலாகாலத்துல கல்யாணம் செஞ்சாதானே இன்னும் மூத்தவனுக்கு செய்ய முடியும் என்று சலித்தார் பார்வதி. அதுக்கு இவ்வளோ தூரம் இங்க வந்துதான் ஜாதகம் பார்க்கணுமா? வீட்டு பக்கத்துல இருக்கிற சோசியர்கிட்ட பார்க்க கூடாதா? அட என்ன நீங்க, இவர்கிட்ட தான் பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வந்து பார்க்குறாங்கன்னு நம்ம பக்கத்து வீடு அக்கா சொன்னாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கவே 20 நாள் ஆச்சு என்று பெருமையாக கூறும் தன் மனைவியை ஒரு கடுப்புடன் பார்த்தபடி அமைதியாக இருந்து விட்டார் யோகேந்திரன். திடீரென அங்கே ஒரு சலசலப்பு. என்னவென்று விசாரித்தால் அமைச்சரின் மகன் வருவதாக கூறினார். ஆனால் அசோக்கோ எந்தவித பந்தாவும் இல்லாமல் மிகவும் பக்தியுடன் வந்து அமர்ந்தான். என்னங்க, நான் சொல்லும்போது முறைச்சிங்க, இப்ப பாருங்க என்று கை காட்டினார் பார்வதி. அதெல்லாம் சரி, வாசுகியோட போட்டோ எதுக்கு எடுத்து வந்திருக்க? ஜாதகம் பார்த்துட்டு அப்படியே இவர்கிட்ட வாசுகி போட்டோ காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாளைக்கு தரகரை பார்த்து இந்த போட்டோவே கொடுக்கலாம்னு தான் என்று தான் செய்த அதிபயங்கர செயலை பெருமையாய் கூறினார் பார்வதி. என்னவோ செய் என்றபடி தங்கள் முறை வருவதற்காக அமர்ந்து இருந்தனர். அங்கு வேலைக்கு இருந்தவர்கள் அசோக்கைத்தான் முதலில் உள்ளே போக சொன்னது. ஆனால் அவனோ வரிசைப்படி உள்ளே அனுப்புங்கள் என்று விட்டு அமர்ந்து விட்டான். இப்படித்தான் வெளியே மக்களின் முன் நடித்து நல்ல பெயர் எடுப்பது. யோகேந்திரனும் பார்வதியும் உள்ளே சென்று ஜோசியரிடம் வாசுகியின் ஜாதகத்தை காட்டினர். அந்த ஜோசியரோ, இன்னைக்கு மாலை நான் ஒரு பூஜை செய்ய போறேன், அப்போ அம்பாள் முன்னாடி உங்க பொண்ணு ஜாதகத்தையும் போட்டோவையும் வச்சு ஆசி வாங்கி தரேன், கொடுத்துட்டு போங்கோ என்று கூறவும் பார்வதி முதல் ஆளாக தன் மகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டியபடி அவர் கேட்டதை கொடுத்து விட்டார். அடுத்து அசோக்கின் முறை வரவும் ஜோசியரின் தோற்றமே மாறிவிட்டது. வாங்கோ வாங்கோ அசோக், எப்படி இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா நானே வீட்டுக்கு வருவேனே என்று மிகவும் பவ்யம் காட்டினார். இல்ல சாமி, நான் வந்து உங்களை பார்க்கறது தான் முறை. உங்ககிட்ட என் ஜாதகம் பார்த்து 2 மாசம் ஆச்சு, அதான் இப்ப பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் என்று தன் ஜாதகத்தை எடுத்து நீட்டவும் அவர் கையில் இருந்த வாசுகியின் ஜாதகமும் புகைப்படமும் அசோக்கின் முன் விழுந்தது. வாசுகியின் புகைப்படத்தை பார்த்த அசோக்கின் மனம் ஒரே ஒரு நொடி தடுமாறியது. யப்பா, என்ன அழகு!
யாருக்கு கொடுத்து வச்சு இருக்கோ, குட்டி செமையா இருக்கா என்று எண்ணியவன் உடனே தன் மனதை வெளிக்காட்டாமல் ஜோசியரிடம் திருப்பிக் கொடுத்து விட்டான். ஆனால் இவனின் உண்மையான ரூபம் முழுவதும் அறியாத அந்த ஜோசியர், என்ன அசோக், பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கால, அதே மாதிரிதான் தங்கமான குணமும் கூட, இவ ஜாதகத்துல ஒரு விசேஷம் இருக்கு என்று கூறி அவன் முகம் பார்த்தார். அசோக்கோ என்னவென்பது போல பார்த்தான். இந்த பொண்ணை கல்யாணம் செய்யறவனுக்கு ஆயுள் வரைக்கும் குபேர யோகம் கிடைக்கும், நீண்ட ஆயுளும் நினைச்சது எல்லாம் நடக்கும் சூழ்நிலைகளும் உருவாகும், இவ தொட்டது எல்லாம் துலங்கும் என்று தன் வாய்க்கு வந்ததை கூறவும் அசோக்கின் மனம் முற்றிலும் தன் வசத்தை இழந்து விட்டது. ஆனாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டாமல், சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம், என் ஜாதகத்துக்கு என்ன பலன்னு சொல்லுங்க, அடுத்து எங்க அப்பா எனக்கு பதவி வாங்கி கொடுப்பாரா? ஜோசியர் என்னவோ தீவிரமாக கணக்கு போட்டு பஞ்சாங்கத்தை ஆராய்ந்து அவன் ஜாதகத்தையும் அசோக்கின் முகத்தையும் மாற்றி மாற்றி ஒரு 4 முறை பார்த்த பின் சற்று யோசித்தபடி தன் நாடியை தடவினார். அவரின் பாவங்கள் எல்லாம் அசோக்கின் மனதை குழப்பத்தில் ஆழ்த்தின. என்ன சாமி இப்படி யோசிக்கிறீங்க என்றான் தயக்கமாக. இல்ல அசோக், நான் இப்படி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சரிங்க சாமி, சொல்லுங்க. அது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை. இப்போ இருக்கிற செல்வாக்கு, தொழில், மரியாதை எல்லாம் குறைய வாய்ப்பிருக்கு. ஐயோ, என்ன சாமி இப்படி சொல்றீங்க? ஆமா அசோக், அதாவது உங்க மனைவி ஜாதகமும் உங்க பொண்ணு ஜாதகமும் உங்களுக்கு சாதகமாயில்ல, அதான் இப்போ பிரச்சனையே. சாமி, நீங்க சொன்னீங்கன்னா தான் காவேரியா ஹாஸ்டல்ல விட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி முகத்தை கூட நான் பார்க்கறது இல்லை. ஆனா எனக்கு ஏன் சாமி இப்படி நடக்கணும் என்றான் மிகவும் பயந்த குரலில். எல்லாம் நேரம்தான். இல்ல சாமி, இதுக்கு எதுவும் பரிகாரம் எதுவும் இல்லையா? வேகமாக கேட்டான் அசோக். இருக்கு, ஆனா என்ன சாமி? ஆனா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க என்று அவரை ஊக்கினான். ஒரு சின்ன வயசு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஆனா அவளோட ஜாதகம் உங்களுக்கு சாதகமாயிருக்கணும், அவளோட யோகம் உங்களுக்கு அடிக்கணும். அப்படி ஒரு பொண்ணை பார்த்து தாலி கட்டுங்க, இதுதான் ஒரே பரிகாரம். இதை கேட்டதும் ஆடித்தான் போய்விட்டான் அசோக். அவனுக்கு நன்றாய் தெரியும், தன் தந்தைக்கு இந்த விஷயம் தெரிந்தால் அவ்வளோதான், அவனை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுவார். அதற்கா அவன் இத்தனை உழைக்கிறான்? ஒன்றையுமே அனுபவிக்க முடியாமல் போய்விடுமே. அதிலும் நேத்ரா அவ்வளோதான், மறுநிமிடமே தன் அப்பாவிடம் கூறிவிடுவாள் என்று எண்ணினான். அவனது யோசனையை பார்த்து, என்ன அசோக் இவ்ளோ யோசனை? இல்ல சாமி, வேற எதுவும் செய்ய முடியாதா என்றான். இல்ல, இது ஒண்ணுதான் உங்களுக்கு ஒத்து வரும். ஆனா இதையும் இன்னும் 2 மாசத்துக்குள்ள செய்யணும், அப்போதான் உங்களுக்கு யோகம், இல்ல உங்க உயிருக்கே ஆபத்து என்று ஜோசியர் கூறவும் அசோக் ஆடியே போய்விட்டான். உயிரே போகுமா? கடவுளே, ஜோசியர் சொல்றத பண்ணாலும் உயிர் போகும், பண்ணலனாலும் உயிர் போகும் என்று எண்ணியவனுக்கு மனதில் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாமே நமக்கு சாதகமா மாறிடுமே. நேத்ராவை ஒரு வழி பண்ணிட்டா அப்புறம் அப்பாவால வாய் திறக்க முடியாது, எல்லாமே நான் நினைச்சது போல நடக்கும் என்று நொடியில் முடிவெடுத்து சம்மதம் தெரிவித்தான். அப்பாடி, இதை வச்சே இவன்கிட்ட லட்சமா பணம் வாங்கலாம் என்று எண்ணிய ஜோசியர், ரொம்ப நல்லது அசோக், உங்களை எத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்க நல்லதுதான் எனக்கு முக்கியம், நல்ல முடிவு என்று ஆமோதித்தான். அப்புறம் சாமி, இந்த விஷயம் வெளியே தெரியாம என்று இழுக்கவும், நீங்க கவலையே பட வேண்டாம் அசோக், நானே நல்ல பொண்ணா பார்க்கறேன், நீங்க நிம்மதியா போங்க என்று கூறவும் அசோக்கின் பார்வை தன்னையும் அறியாமல் வாசுகியின் புகைப்படத்தில் பதிந்தது. அதை கவனித்துக் கொண்ட ஜோசியர் மெல்ல மனதில் நகைத்துக் கொண்டான். கதை தொடரும்.